இந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கு அண்மையிலே ஐரோப்பிய யூனியனுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் போன வாரம் கனடாவினுடைய தூதுவரும் குழுவினரும் சென்று அதனை பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா நாடு பார்ப்பதற்கு கேட்ட பொழுதும் அது இலங்கையினுடைய வெளிநாட்டு அயலுறவுத்துறை அமைச்சினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ராஜதந்திரிகள் பார்ப்பதை நீங்கள் என்னத்திற்காக அதனை தடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்டரிடம் அயலுறவுத்துறை அமைச்சிடம் ஆஸ்திரேலியா கனடா 1 மாதங்களுக்கு முதலே அனுமதிக்கு விண்ணப்பித்து தான் அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. ஒரு சூழ்நிலையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானம் இதுவரை காலமும் செய்யப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட 584 வரையிலான செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்துக்கான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்படுமா இல்லையா என்பது இந்த அரசாங்கத்தினால் இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை. காரணம், இது ஒரு இழுபறி நிலையிலேயே சொல்லப்படுகின்றது. அரசாங்கத்திடம் இருக்கின்ற நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அதற்கான பண உதவிகளை செய்வதற்கோ அல்லது அவற்றை கொண்டு செல்வதற்கோ அரசாங்கம் இன்னும் ஒரு முழு முயற்சிகளை முன்கொள்ளவில்லை என்பதைத்தான் இப்பொழுது அண்மைய நாட்கள் இந்த விடயங்கள் முன்வைக்கின்றன. நான் நினைக்கிறேன் இந்த உயர்ந்த சபையிலே இதற்கு முதலும் பல தடவைகள் இவ்வாறான விடயங்கள் முன்கொள்ளப்பட்டது. அவ்வாறு அரசாங்கத்தினால் அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு, இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயத்தை கையிலே எடுத்திருந்தது. அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு ஆய்வுகளை 2003ஆம் ஆண்டுகளிலே மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வுகள் அவர்கள் செய்யப்பட்ட விடயங்கள் சரியான முறையில் மக்களை கொண்டு சென்றதோ அல்லது அரசாங்கம் அதனை கை கொண்டதோ இல்லை. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ் இன் த ஜெஃப்னா ரீஜின் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இவர்களால் இந்த ஆய்வு நிலைமைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் அரசாங்க அதிபர் டாக்டர் தேவனேசன் நேசையா தலைவராக கொண்டு மிஸ்டர் KH கமிலஸ் பெர்னாண்டோ மற்றும் ஜெசிமா இஸ்மாயில், MCM இக்பால், நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் செக்ரட்டரி டு த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ், இவர்கள் இந்த 4 பேரும் இணைந்து யாழ்ப்பாண மண்ணிலே பல ஆய்வுகளை அவர்கள் 98கள் 95ஆம் ஆண்டுகளிலே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு 327 முறைப்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்து காணாமல் ஆக்கப்பட்ட பல பேருடைய குறைந்தது 281 பேருக்கு மேற்பட்டவருடைய விவரங்களையும் செம்மணியோடு தொடர்புபடுத்தி அவர்கள் வெளியிலே கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அறிக்கை இப்பொழுதும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கம் அது பற்றிய ஒரு சரியான நேர்த்தியான விடயங்களை கையாளவில்லை என்ற சந்தேகம் இப்பொழுதும் மக்களிடம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெற்ற செம்மணியினுடைய ஆய்வுகளின்படி 584க்கு மேற்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது யார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கு அப்பால் 57க்கு மேற்பட்ட கூட்டாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளும் உண்டு. இவ்வாறு கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்டவர்களுடைய மரணங்களை மையமாக வைத்து இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட அவை இதுவரை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை. காரணங்கள் சரியாக சொல்லப்படவும் இல்லை. மன்னிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கான ஆய்வுகள் நீதிமன்ற கட்டளையோடு 3வது கட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி 3வது கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 30ஆம் தேதி வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி பேராசிரியர் ராஜ் சோமதேவா
கழனியினுடைய முன்னாள் பேராசிரியர். அவரிடம் இந்த அங்கு எடுக்கப்பட்ட சில தடய பொருட்கள் தொடர்பான அறிக்கையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே நேரம் வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படவும் இருக்கிறது. ஒரு கட்டமாக முதலிலே 9 நாட்களும், பிறகு இரண்டாவது கட்டமாக 45 நாட்களும், மூன்றாவது கட்டமாக 56 நாட்களுமாக 110 நாட்கள் செம்மணியிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு செம்மணியிலே எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகளின் பிரகாரம்தான் 583 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் குவியலாக 51 குவியல்களும் எடுக்கப்பட்ட விடயங்களாக அங்கு காணப்படுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதைவிட பிற சான்று பொருட்கள், மனித எலும்புக்கூடுகள் தவிர்ந்த பிற சான்று பொருட்களாக 170 பொருட்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகத்தான் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் அவருடைய குழுவினரும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கு அண்மையிலே ஐரோப்பிய யூனியனுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் போன வாரம் கனடாவினுடைய தூதுவரும் குழுவினரும் சென்று அதனை பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா நாடு பார்ப்பதற்கு கேட்ட பொழுதும் அது இலங்கையினுடைய வெளிநாட்டு அயலுறவுத்துறை அமைச்சினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், ராஜதந்திரிகள் பார்ப்பதை நீங்கள் என்னத்திற்காக அதனை தடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்டரிடம், அயலுறவுத்துறை அமைச்சிடம் ஆஸ்திரேலியா, கனடா 1 மாதங்களுக்கு முதலே அனுமதிக்கு விண்ணப்பித்து தான் அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் இந்த இடத்துல இந்த 583 மனித எலும்புக்கூடு தொகுதிகளை தவிர அந்த செம்மணி சிந்துப்பாத்தியினுடைய மதில் பிரதேசத்துக்கு உட்பட்ட இன்னும் வேறு பகுதிகளிலும், வெளிப்பகுதிகள், மதிலை கடந்து வெளிப்பகுதிகளிலும் மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்று இப்பொழுது சிறையிலே இருக்கின்ற இராணுவ கோப்ரலான சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்.